கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரத்தாருக்கும் இந்த வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து 12 கோத்திரத்தை கொடுத்த யாக்கோபை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். யாக்கோபு என்ற பெயரை மாற்றி நீ இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இந்த பெயரை சூட்டினார். அந்த பெயரை சூட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் மனிதரோடும் தேவனோடும் போராடி ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். தேவன் பார்த்தார், நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவார். யாக்கோபு என்றால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை அவன் எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க, எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அனுபவம் அசையாது. நம்ம தலையில உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. ஆன சித்தத்தின்படிதான், தேவ சித்தத்தின்படிதான் யாக்கோபு தேவனுடைய வார்த்தையின்படிதான் எல்லாமே யாக்கோபுடைய வாழ்க்கையில நடத்தியது. பிரியமானவர்களே, அதனால்தான் கடைசியில எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மோசே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து மோசே யாக்கோபு ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட அவர் சொன்ன அந்த பாக்கியத்தை, நீ பாக்கியவான் சொன்ன அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க வேதாகமத்திலே மத்தேயு என்ற சுவிசேஷத்திலே அவர் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடும்போது அதிலே எச்சரித்த பின்பு அது கீழ்ப்படியும் போது அதுக்கு உண்டான ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ் ரெண்டும் கொடுப்பார். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுல முதல்ல நம்ம அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேதாகமத்தில் மலை பிரசங்கத்தில் கொடுத்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் இந்த காலகட்டத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது 3 வசனம், எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள். இரண்டாவது, தீரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு
ஆதல் கொடுக்கப்படும். மூன்றாவது, சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுற்றி. பாருங்க, எளிமை, துயரம், சாந்தம், மூன்றும் நம் வாழ்க்கையில அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அனுதினம் டெய்லி கடைபிடிக்கிற காரியம் இந்த மூணு காரியம்: எளிமை, துயரம், சாந்தம். எளிமையா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, நாம் படிச்சிருக்கலாம், நாம் கொஞ்சம் வசதியா இருக்கலாம், நாம் இந்த உலகத்தில் ஆசைவான் இருந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றது, அதிலும் எல்லாவற்றிலும் நீ எளிமையா இருக்க. நீ எளிமை உனக்கு ரொம்ப முக்கியம். அந்த எளிமையான வாழ்க்கை நீ கடைபிடிச்சிட்டா நிச்சயமாய் நீ பரலோக ராஜ்யத்தை சொல்லிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்லிக் கொள்ள முடியும். துயரப்படும் பாக்கியவான். அந்த துயரம் ஒரு நாள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு துயரம் இல்லாத இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் எப்போதும் சந்தோஷமா இருங்க சொல்றாரு. துயரம் என்பது வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் வரும். எப்படியாவது பிள்ளைகள் மூலமாக, குடும்பத்தின் சூழ்நிலைகள், நம்ம சத்துருக்களால் வரும் துயரம். ஐயா சாட்சி சொன்னாங்க, சம்பளத்தோட பிடிச்சிட்டாங்க, டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, டாக்ஸ் பிடிச்சாங்க, சம்பளம் கம்மியா இருக்கு, ஒரு சின்ன துயரம். எப்படி இந்த குறைவை நான் நிர்வாகிக்க முடியும்? குறைவா இருக்கு. அப்போ ஆண்டவர் சமூகத்திலே அந்த துயரத்தை எடுத்து சொல்லும் போது ஆறுதல் படுத்தினார். எப்படி ஆறுதல் படுத்தினார்? குறைவுகளை நிறைவாக்கி கொடுத்தார். கடலை தேடி கட்டினார். இந்த துயரம் வந்துட்டா நம்ம துயரத்தில் மூழ்கி போகக்கூடாது. அதுக்கு உண்டான வழியை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமா அந்த வழியை நம்ம சொல்லிக் கொடுப்பார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் வழிகளும் என் நினைவுகளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுவார். பிரியமானவர்களே, துயரத்திலே நம்ம ஓடிக்கொண்டிருந்தா நமக்கு என்ன ஏற்படும்? பலவீனம் ஏற்படும். நேற்று தினத்தில் ஐயா வீட்டில் குடும்ப ஆசீர்வாத ஜபத்தை முடித்து வந்து வெளியே வரும்போது அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. நம்ம நடந்த விஷயங்கள் நினைத்தா நமக்கு தான் பலவீனம். சாட்சியா சொன்னாங்க. நான் அந்த துயரத்தை, அந்த காயத்தை அப்பவே போய் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய சமாதானம் கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய சமாதானம் கொடுத்தாரு. சொல்ல பாருங்க, அதை அனுபவித்து சொல்றாங்க. துயரமா இருக்கவே ஆண்டவர் சொல்ல, இந்த துயரம் துக்கம் நமக்கு சந்தோஷமா மாறும். எப்போது? அவரிடத்தில் வரும்போது, அவரிடத்தில் கேட்கும் போது. அதனால ஆண்டவர் சொல்ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். கரைகளை தட்டுவோமா? நிச்சயமா ஆறுதல் கொடுப்பாங்க. மூன்றாவதாக சாந்த குணம் உள்ளவர்கள். அவர்கள் பூமியை சோதித்துக் கொள்வார்கள். எல்லாமே பாக்கியம், எல்லாம் பிளஸிங் தான். மூன்று, எளிமை, துயரம், சாந்தம், எல்லாம் பிளஸிங் தான் நமக்கு. ஏன் சொல்றேன்னா, பாக்கியவான்கள் சொல்றேன். பாக்கியவான்கள் சாந்த குணம் எல்லா வகையிலும், எல்லா காலத்திலும் நம்ம சாந்தமா இருக்கணும். நமக்கு எதிராக வருகிற காரியங்கள், நமக்கு எதிராக வருகிற குற்றச்சாட்டுகள், நமக்கு எதிராக வருகிற போராட்டங்கள், அது சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டால் பூமியில் உள்ள காரியங்களை நாம் செலுத்திக் கொள்ள முடியும். பூமியை செலுத்திக் கொள்வார்கள். பூமியின் காரியங்களை நிச்சயமாக கொடுப்பார். பூமியின் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது.
அப்போ அந்த காரியங்களை நாம் சாந்தமா இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எளிமை, துயரம், சாந்தம், இந்த மூன்று காரியத்திலும் நாம மூன்று விதமான 4 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். முதலாவதாக தர்மம், இரண்டாவதாக ஜெபம், மூன்றாவதாக உபவாசம், நான்காவதாக பொக்கிஷம். இந்த 4 காரியத்திலும் சொன்னாரு, அரைக்கருவை பூட்டிக் கொண்டு என்ன பண்ணோம்? அரைக்கருவை பூட்டிக் கொண்டு அந்த இடத்துல பிதாவை நோக்கி பாரு, அது வெளியிறக்கமாய் ஒரு பதில் கொடுப்பார். எல்லா காரியமும் அதுதான். எல்லா காரியமும் அதுதான். தர்மம் செய்யும்போது வலது கை தெரியாமல் இடது கை செய்யும். தர்மம் செய்வது அந்தரங்கமாக இருக்கும். ஜெபம் பண்ணும்போது அரைக்கதை பூட்டிக் கொண்டு அந்த இடத்தை பிதாவை நோக்கிப்பார், உன் வெளியிறக்கமாய் பதில் கொடுப்பார். உபவாசம் இருக்கும்போது உன் உபவாசம் எப்படி இருக்கணும்? உபவாசம் வந்து மனிதர்கள் உபவாசம் கொடுக்கிறார். உபவாசம் அந்தரங்கமா இருக்கணும். மனிதர் பார்க்கும் விதமாக நான் உபவாசிக்க கூடாது. உபவாசம் இருக்க, ஆமா உபவாசம் இருக்கலாம், 40 நாள் உபவாசம் இருக்கலாம், 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். ஏன் உபவாசம்? உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்கணும். 40 நாள் உபவாசம் என்பது இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிறார். உபவாசம் என்ன, எதற்காக, ஏன் பண்ணணும்னு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. ஏசாயா புத்தகம் முன்கூட்டி விட்டார். ஏசாயா முன்கூட்டி உபவாசம் என்பது என்ன? வாதுக்கும் வழக்குக்கும் உபவாசம் பண்ணாதீங்க, அது ஆசீர்வாதம் இல்லை. எப்படி? அது ஆசீர்வாதம் இல்லை. உபவாசம் அந்தரங்கமாக இருக்கணும். ஆண்டவர் படிச்சாரு. அவர் சொன்ன வார்த்தை எப்படி திருவசனமா சொல்ல சீசன் நடுவே தன்னை அர்ப்பணித்து சொன்னாரு. உயிரை நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் முன்னாலே சொல்லிட்டாரு. அதை அவங்க உணராம போனாங்க. அந்த உணராதபடி தான் இந்த உபாசம் இருக்கு. இந்த உபாசம் அப்படிதான். 40 நாள் உபாசம், 40 உபாசம் வந்து எதை உபாசத்தை எதை விட்டே நீ 41ஆவது நாள் மறுபடியும் உன்னுடைய காரியங்களை பாதுகாக்க. என்ன காரியம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ எதை விட்ட மறுபடியும் பாவத்தை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிற. இதுவா உபாசம்? உகந்த உபாசம் இதுவா? சிந்தித்து பார்க்கணும். சிலுவை, சிலுவை, அந்த சிலுவை வந்து ஆண்டவர் அனுதினமும் சுமந்து வா. இந்த வார்த்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேத வசனம் அதிக ரகசியம் உள்ளது. அந்த ரகசியத்தில் தான் ஆசீர்வாதம் உள்ளது. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று பேதுருவை கேட்டார். பேதுரு சொல்றாரு பிரேத்திரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றார். சொன்ன கையோட ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அந்த உறுதியை, எப்படிப்பட்ட உறுதியை அவர் கட்டளையிட்டார்னா 22 வாசிங்க. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத
பாதகராலும் ஆ. ஆகாதவன் என்று தள்ளப்படவும் ஆ. கொல்லப்படவும் ஆ. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று ஆ. சொன்னார். கரங்களை தட்டுவோமா? முன்னாலே சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு? உறுதியா சொன்னாரு. உறுதியா கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை மனுஷகுமார் பல பாடுகள் படவும், எல்லோரும் காட்டிக் கொடுக்கப்படவும், ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவோ அவருக்கு சொன்னார். அப்போ சொல்லும் போது இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த 40 நாள் மட்டும் நீங்க சிலுவை சுமக்க கூடாதுப்பா. இந்த 40 நாள் மட்டும் நீங்க பிரசித்தமா வாழணும்னு நினைக்க கூடாது. சிலுவை என்பது ஆனந்தமும் சுமக்கக்கூடிய சொல்லி இந்த வார்த்தை சொல்ற படிக்க சிஸ்டர். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஆ. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை ஆ. அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அந்த 40 நாள் மட்டும், அது 40 நாள் டெய்லி அவங்க தியானிக்கிறாங்களான்ற வேறு விஷயம். வெள்ளிக்கிழமைனா சிலுவை தியானத்தை வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் தான் எல்லா ஆசி சபையிலும் நடக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சிலுவை தியானம். வெள்ளிக்கிழமையில போய் அந்த சிலுவை தியானத்தில் அந்த ஆண்டு சுமந்து வந்த அந்த சிலுவை ஒவ்வொரு படிப்படியாக ஆண்டவர் வந்து எந்தெந்த இடத்துல விழுந்தார், எந்தெந்த இடத்துல வார்த்தை சொன்னார், எந்தெந்த இடத்துல தருமாறினார் அப்படின்னு சொல்லி அதை தியானிப்பாங்க. அந்த சிலுவை தியானத்தை தியானிப்பாங்க. 40 நாட்களில் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தியானிப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அலங்கரிக்கிறார்கள், அசட்டை பண்றார்கள். ஆண்டவர் சொன்னாருப்பா, சொல்லிட்டாரு, மனுஷகுமாரன் பல பாடல்கள் படவும், முப்பதாம் பிரதான ஆசிரியராலும் வேத பாடல்களாலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாள் ஓய்ந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். முன்குறிக்க வைக்கப்பட்டது. மறந்து போறாங்க. சீஷர்களை மறந்து போறாங்க. அப்படி ஒரு நேரத்தில் கூட ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லி 24 வசனத்தை வாசிச்சிட்டார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் ஆ. அதை இழந்து போவான். ஆ. என் நிமித்தமாக ஆ. தன் ஜீவனை இழந்து போகிறவன் ஆ. அதை ரட்சித்துக் கொள்வான். ஆ. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் ஆ. அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தான் உபாசம் என்று சொல்லி தனியை ஏமாத்திக்கிறான், மற்றவங்க ஏமாத்திக்கிறான். இது அவனுக்கு என்ன? இது ஆதாயத்துக்காகத்தான் இதை தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்ள. கிறிஸ்துவ மட்டும் சொல்ல, புறஜாதி மத்தியில் இப்படி ஒரு கிரியை நடந்து கொண்டது. உபாசம், இப்படி ஒரு உபாசம் நமக்கு வேண்டி வருகிறது. ஏன்னா இதோ மறித்தே சதா காலிகளும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அன்றைக்கு நம்ம விசேஷித்த ஆராதனையில் ஆண்டவர் வார்த்தையை நாம் தியானித்து அதனாலே நாம் அவருடைய ரத்தத்தையும் செலுத்தியும் பெற்றுக்கொள்ளும். நேரத்தையும் சமயத்தையும் காலங்களையும் அவருக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைப்படி உபவாசம், அடுத்தது பொக்கிஷத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வார்த்தைப்படி மனுஷ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை. உலகத்திலே இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க.
அங்க துரும்பம் பிடிக்காது, பூச்சியும் கடிக்காது, திருட எடுத்துக்கொள்ள மாட்டான். எல்லாம் புரிஞ்சுக்கணும். பொக்கிஷம் என்பது பணம் அல்ல, நம்முடைய சொத்து அல்ல. அது இங்கதான் சேர்த்து வைக்க முடியாது, அங்க கொண்டு போக முடியாது. ஆத்துமா ஆதாயம், அந்த ஆத்துமா ஆதாயம் செய்து அந்த பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கும். ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையான தகுதி இது. அடிப்படையான தகுதி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இதான் அடிப்படை. ஆத்மா ஆதாரம். அல்லேலூயா. கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுங்க. அடுத்து நாம் கண்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கண்கள் நாம ஆண்டவருக்கு இந்த கண்களை ஒப்புக்கொள்கிறோம். கண்கள் என்பது சரீரத்துக்கு என்ன இருக்கு? விளக்காயிருக்கு. ரொம்ப முக்கியம். கண்கள் என்பது சரீரத்துக்கு விளக்காயிருக்கு. இது கண்களினாலே காண்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம குறித்திருக்கதை நிறைவேற்றுவார். யோபு கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட போது யோபுடைய மனைவி சொல்றாங்க, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார், இன்னும் நீ தேவனை நீ என்ன பண்ற? நம்புறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடுகிறார். அப்போ கண்களினால் எதை பார்த்தாங்க? அவருடைய சம்பத்தை தான் பார்த்தாங்க, ஜீவனை பார்க்கல. மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவசாத்தை கொடுத்தார் என்று யோபு உணர்ந்து கொண்டார். அவருடைய மனைவி உணர்ந்து கொள்ளல. இந்த உணர்வு இல்லை. பார்த்து எல்லாத்தையும் அழிந்து போனது, கண்களில் பார்த்து எல்லாம் அழிந்து போனது. தேவனே தூசிக்கிற வைக்கிற ஒரு மனம் ஒரு விதத்தில் அந்த கிரியை உண்டாக்கி. அப்போ பாருங்க, யோபு என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி போல் பெருக்கிறார். அவளை பைத்தியக்காரி சொல்ல, பைத்தியக்காரியை போல் பெற்ற பைத்தியக்காரி உலகத்தார் பைத்தியக்காரர்கள் பெருக்கிறார். தேவத்தை கண்ணை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அவர் கண்களில் என்ன இருக்கு? திரும்ப பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் இழந்ததை அவர் கண்கள் பார்க்கல. என்ன சொல்றாரு? ஒரு வசனம் வருது, என் மீட்பர் வீடு இருக்கிறார், அது என் சொந்த கண்களை காணும். கரங்களை தட்டி காட்ட மீட்பர் வீடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். அந்நிய கண்கள் மனைவி கூட சொல்றாரு, அந்நிய கண்கள், அந்த அந்நிய கண்கள் அதை தான் பார்க்குது. மீட்பரை பார்க்கல, என் சொந்த கண்களை காணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சங்கீதம் 123 2 வாசிப்போம். 123 2 சங்கீதங்களின் புத்தகம் 123 2. இதோ வேலைக்காரின் கண்கள்
இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருமா போல், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கியிருக்குமா போலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும், எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் அழகா எழுதுறாரு. ஆரோன சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்துல பாருங்க, உலகத்தில் இருக்கிற எஜமான்கள் நம்ம வேலை செய்த பிறகு சம்பளம் எப்போ கிடைக்கும், எப்படி அந்த சம்பளத்தை நாம் பயன்படுத்துவோம், எப்படி இந்த வீட்டு செலவுகளை நாம் மேற்கொள்ளும் சொல்லி அதற்காக அந்த எஜமானினுடைய கண்களை, எஜமான்களின் கையை நாம் நோக்கி இருக்கிறோம். ஆனா அந்த எஜமானுடைய கண்களிலே தெய்வம் கிடைக்க கர்த்தர் தான் இரக்கம் செய்யணும். அவர்கிட்ட தான் இரக்கம் இருக்குது. நம்ம கண்கள், நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களால் அவர் நோக்கி பார்க்கணும். உலகத்தாருடைய கண்ணை நோக்கி பார்ப்பது நம்முடைய காரியம் அல்ல, நம்முடைய காரியம் அல்ல. பிரியமானவர்களே, நமக்கு குறித்திருந்ததை அவர் நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார். அதற்காக நாம் உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் ஓடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆதாயப்படுத்திக் கொள்ள ஓடுவோமானால் நம் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்வோம். லாபமே இல்லை. உலகம் ஆதாயப்படுத்திக் கொண்டால் நமக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை, ஜீரோ. பிரியமானவர்களே, பணம் 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 என்று பணத்தை நோக்கி பார்ப்பவர்களுக்கு நம் வாழ்க்கையிலே கடைசி வரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி வரை பெற்றுக்கொள்ள போதுமானது. நீ எனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கு, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கு, நல்ல இருப்பிடத்தை கொடுத்திருக்கு, நல்ல கணவனை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்திருக்கு, நல்ல பிள்ளைகளை கொடுத்து போதும் என்கிற மனமே மிகுந்த தேவபக்தி உள்ள ஆபத்து. நமக்கு ரொம்ப முக்கியம். கண்களில் காண்பதெல்லாம் மெய் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. கண்கள் பற்றிக் கொண்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் என்று நாம் ஓடக்கூடாது. டான்ஸ் ஒரு மெசேஜ் வச்சாங்க. பிப்ரவரி மார்ச் 8ஆம் தேதி அது உண்டான மகளிர் தினம் குறித்து நல்ல உண்மையான மெசேஜ். இது அமெரிக்காவில் நடந்துதான், இந்தியாவில் இல்லை. அமெரிக்காவில் தான் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேன்னு ஆரம்பிச்சது. அங்கே பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்றாங்க, இந்த மகளிர் தினம் எதற்காகனா ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும். ஆணுக்கு இருக்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கணும், பெண்ணுக்கு இருக்கிற உரிமை ஆணுக்கு இருக்கணும். ஆணர் சொல்றாரு, உங்க சரீரத்திலே பாதின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்றாரு. உலகத்தை அன்னைக்கு தான் சொல்றான். வேதம் எழுதும்போது உன் சரீரத்தில் பாதி உன் மனைவி, உன் சரீரத்தில் பாதி உன் கணவன். அப்ப எல்லாவற்றிலும் பங்குதாரா இருக்கணும். எல்லாவற்றிலும் துன்பம் இன்பம் எல்லாவற்றிலும் அவங்க நம் பங்குதாரா இருந்தா மட்டும்தான் நம்முடைய கண்கள் எஜமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று இரக்கம் கொடுப்பார். எல்லாவற்றிலும் பங்குதாரர்
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அப்புறம் எவ்விதத்திலும் நாம பணத்தை குறித்து ஓடக்கூடாது. பணத்தை வாழ்க்கையில முக்கியமாக எண்ணக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? தீமைக்கு வேற இருக்குது. வேறு ஒரு தீமைக்கு வேற இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்பது கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். நிச்சயமா பணத்தை குறித்தே ஓடும்போது வாழ்க்கையில பல எண்ணங்கள் உண்டாகும், வேதனைகள் உண்டாகும். அதனால நம்ம என்ன பண்றோம்? உருவ குத்திக்கிறோம். அது வேணும் வேணும் வேணும். பைபிள் இருக்கு, அதை வாசிக்கலாமா? எடுங்க சிஸ்டர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பூமியை சேர்த்துக் கொள்வார். பணத்தை பூமி சேர்த்துக் கொள்ள முடியாது. பண ஆசை தீமைக்கு எல்லாத்துக்கும் வேற இருக்கு. நமக்கு போதும் என்ற மனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. கடவுளை தட்டி நாமத்தை அப்ப அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா எங்க போய் நிற்போம்? யார்கிட்ட நிற்போம்? கடன் வாங்க நம்ம முற்படுவோம். இந்த பொருளை வாங்குவதற்கு அவன் இன்னும் உடுக்க உணவு இருந்தால் போதும் நினைச்சாதான் நம்மளுக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஐயா சொன்னார்ல, பேர் கடன் வாங்குவேன், ஆனால் ஆண்கிட்ட கேட்டேன், அந்த மாதம் கடன் வாங்க வைக்கிறார். இல்லையா? அந்த மாதம் நான் கடன் பெறவில்லை, இருக்கிற பணத்தை வச்சே நான் குடும்பத்தை நடத்துவேன். என்ன ஆசை வைக்கிறாங்க? தேவனுடைய கேளுங்க. ஒரு கொடுக்கிறவர் எப்படியாவது நிச்சயமாக கொடுப்பார். அவர் நமக்கு இல்லை என்பதை வசதியில் இல்லை. எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய காரியத்தில் ஒப்புக்கொடுக்கும், அவர் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, எனக்கு இது தேவையா இருக்கிறது. அப்போ தேவைகளை யாராவது மூலியமாக நிச்சயமாக சந்திப்பார். உருவ கொத்திக்க கூடாது. அதனால என்ன உண்டாகும்? வேதனை உண்டாகும். பிரியமானவர்களே, போதும் என்கிற மனம் ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தில் ஆண்டவர் பாருங்க, 3 வித்தியாசமான கண்களை ஏற்படுத்துகிறார். 3 வித்தியாசமான கண்கள். முதலாவது கண்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 12 படிக்க 12 16 வசனங்களை வாசிக்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ எது உள்ளது?
உள்ளவன் எவனும். பணம் இல்லை, பணம் எல்லா தீவுக்கு வேற இருக்குது. பணத்தை நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது. பணம் என்பது தேவை, அது போதும். வசனம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனா வார்த்தை மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை லட்சப்படுத்த லாபம் என்ன? அப்போ வசனத்தினாலே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுப்பது. அந்த வசனத்தினாலே அவன் உலகத்தின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான். அப்ப வசனம் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கல, நம்மகிட்ட வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, ஆண்டவர் வார்த்தை இல்லை. வார்த்தை என்பது நம்ம ஒண்ணுமே இல்லை. சரியா நம்ம ஆண்டவர் வார்த்தையை நம்ம உட்கொள்ளல, ஆண்டவர் வார்த்தையை நம்ம தியானிக்கல அப்படின்னு சொல்லும் போது இல்லாதவன் அவன் தான் இல்லாதவன் அவனுக்கு உள்ளதும் என்ன? உலக ஆசீர்வாதம், உலக காரியங்கள். அவன் இல்லாதவன், உலக காரியம். வசனம் இல்லாதவன் உலகத்தில் ஐஸ்வர்யங்கள், உலகத்தில் பரிபூர்ணங்கள் அவளிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுப்பேன்பா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் உங்ககிட்ட இருக்கா? நீ பரிபூர்ணமா ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படுவாய், பரிபூர்ணமான காரியங்கள் நிரப்பப்படுவாய். பரிபூர்ணம் நிரப்புவேன், பரிபூர்ணம் நிரப்புவேன், கொடுப்பேன். ஆனா வசதி இல்லாதவனுக்கு இருக்கிறது நான் எடுத்துக்குவேன். நல்ல புரியுது. வசதி இல்லாதவர்களுக்கு இருப்பதை எடுத்துக்கொள்ளப்படும். இதை அழகா சொல்றாரு. 13 வாசிங்க சிஸ்டர். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளால் அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் குறிப்பிட்டு சொல்ற இந்த ஜனங்கள் யார்? அந்த ஜனங்கள் வசனத்தை அறியாதவர்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். நன்மை தேவை என்று சபைக்கு வருவாங்க, நன்மை பெற்ற பின் விலகி போயிடுவாங்க. அம்மா நேற்றுக்கு சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. ஒரு இடத்துல சபைக்கு வருவேன், அங்கே படிக்க வச்சுருக்கேன், இதான் கடைசி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சபைக்கு நன்மை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் விலைக்கு போயிட்டார். இந்த ஜனங்கள் கண்களில் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தில் உணராமலும் உணர்ந்து இதயத்தினால் மனத்திருப்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கிறாங்க, கண்களால பார்க்கிறாங்க, காதுகளால கேட்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் கட்டாயம். மனம் திரும்புதல். யோவான் முதலாவது அந்த சுவிசேஷ வார்த்தையை தான் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப அந்த எளிமை அவரிடத்தில் இல்லை. நன்மை வாங்கிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக் கொண்டாங்க.
அதுக்கப்புறம் சொல்றாரு, மன திரும்பல் இல்லை, என்கிட்ட நன்மை பெற்றுக் கொண்டார். யோபு சொன்னார்ல, ஆண்டவர் நன்மை பெற்றுக்கொண்டு தீமை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். இது உணரப்பட்ட மனம், உணரப்பட்ட இருதயம், காதால் கேட்டு கண்ணால் பார்த்து உணராமல் இருக்காங்க சந்ததி. இந்த ஜனங்கள் அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆரோக்கியமாகவும் இருக்கும்படியாக அவர் இருதயம் கொடுத்திருக்கிறது. இனிமே நான் சுகமாயிட்டேன், இனி நான் பெல்ல நடிச்சிட்டேன், இனி என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஜனங்கள் நீ 40 நாள் உபவாசம் இருக்காங்க. அந்த உணவு இல்லாமல் இருக்காங்க. பாவத்துக்கு, அடிமை ஜனத்திற்கு, பாவத்தில் உண்டான அடிமை ஜனத்திற்கு தன் ஆத்துமாவை கருத்துக் கொண்டிருக்கார்கள். இந்த ஜனங்கள் என்ன உபதேசம்? கள்ள உபதேசம். ஊழியத்தில் கொடுத்தா போதுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் அல்ல, விருதத்தை கொடு. இன்றைக்கு ஊழியத்தில் நீ கொடுத்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ற ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமான அவங்களாம் ஊழியத்தோட முழு பலத்தோட முழு ஆத்துமான கர்த்தரை நேசிக்கல. பணம் எல்லா பேருக்கு, எல்லா தீமைக்கும் வேறாக சில வார்த்தையை உணராமல் இருக்கிறாங்க. இலவசமாய் பெற்று இலவசமா கொடுங்க. பவுல் அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போஸ்தலரின் புத்தகத்தை எழுத. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. அப்போஸ்தலரின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். வாசிங்க சிஸ்டர். ஆகையால் உங்களை குறித்தும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகையால் நம்ம இந்த ஜனங்கள் காதார கேட்டும் கண்ணார கேட்டும் மன திரும்ப போறாங்க. ஆனா நம்மை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இந்த ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஊழியக்காரன் குறித்து சொல்றார். எல்லாரும் ஊழியக்காரங்க. சுயரத்தால் சம்பாதித்த சபைகளை குறித்து சொல்றாரு. உங்களை குறித்தும் உங்கள் சபையை குறித்தும் உங்களை கண்காணியாக வைத்த இன்றைக்கு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கோம். இன்னும் ஊழியம் செய்யணும், உங்கள் வார்த்தை இருக்கணும், நீங்க கேட்கணும். ஆண்டவர் சித்தத்தை ஊழியம் செய்யணும். சும்மா வந்து நிற்க முடியாது யாரும். ஆண்டு சித்தம் இருந்தா மட்டும்தான் நிற்க முடியும். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும். பணத்தை குறித்து ஓடுவோமானால், பணத்தை சம்பாதிக்க ஓடுவோமானால், பணத்திற்காக ஊழியம் செய்வோமானால்
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க கண்காணிகளாக எப்போதும் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த வார்த்தை படிங்க சிஸ்டர். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழுப்பி சீஷர்களை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடுகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நம்ம சபையில் கூட இது நடந்தது. சபையில நடந்தது. சபையில நடத்துவதற்காக ஒரு போர்களை நாங்கள் நியமித்தோம். அவர் திடீரென்று சபைக்கு கிளம்புன்னு சொல்றாரு. கிளம்புறது மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இங்கிருந்து எடுத்துட்டு போயிடும். ஃபேன் முதற்கொண்டு பாய் முதற்கொண்டு எடுத்துட்டு போயிடும். ஏன் நான் சொல்றேன்னா, சபையிலே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பணத்தை குறித்து ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியக்காரை முதல்ல எடுத்து போடுவார். கரையில் தட்டுவாங்க. ஊழியர்கள் எடுத்து போடுவார். தேவையில்லை ஊழியம். அந்த ஊழியர்கள் சபை தேவையில்லை. காரணம் என்னவென்றால் சுயரத்தான் சம்பாதித்த தேவ சபை. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வைக்க மாட்டார். கண்ணினால் இச்சித்ததை அப்படி பெற்றுக்கொள்வோம் என்று அந்த சுயம் சபைக்குள் இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவருடைய சுயரத்தால் சம்பாதித்த தேவ சபை. எல்லா ஆவியான சபையில் இதுதான் நடக்கும். சபைக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள், சபை விசுவாசிகளுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் ஒரு கால சபையில் இருக்க முடியாது. ஒரு கால சபையில் இருக்க முடியாது. ஆவியான தேவை பார்த்து அதை அழிச்சுட்டார். சபையில விசுவாசம் நாம் ஒருவன ஐக்கியம் ரொம்ப அவசியம். ஒருவருக்கு ஒருவர் அந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம். ஒருவருக்கு ஒரு விசாரிப்பது அவசியம். இன்னொரு ஊழியக்காரர்கள் விசுவாசிதான். சில ஊழியர்கள் கொடுக்கும் போது நானும் பெரிய ஊழியக்காரன் சொல்லி சில காரியங்கள் செய்தார். 2வது சந்தோஷம், நான் போன பின்பு மந்தியை தப்பிவிடாதபடி கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். போஸ்ட் எழுதுறாரு. அவர் சபைகளை திடப்படுத்தின அங்கே எல்லா ஊர்களும் போயிட்டு சபைகளை கட்டுறார். சபைகளை ஆத்துமக்களை கொண்டு வர்றாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறார். அதுதான் சொல்ற சுயத்தை சபைக்கு தேவ சபை. யாருக்கு உரிமை? எனக்கு உரிமை இல்லை. பாசி கேட்டாரு, ஐயா சபை கட்ட போறீங்க, உங்களுக்கும் அந்த இடத்துல வீடு கட்டிக்கிறீங்களா? அது ஒரு பிளான் தான். சேரத்தக்க சம்பாதித்த தேவ சபை. சபைக்கு வெளியே தான் இருப்போம். நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்க மாட்டோம். சபையில நாம் வீடு கட்டி நாங்கள் வாழ மாட்டோம். சபை அவருடைய சபை. நான் இல்லைன்னா ஒருத்தர் ஊழியம் செய்வாங்க. ஊழியக்காரப்பு ஏற்படுத்தியாச்சு. இன்னைக்கு வந்து நீண்டாங்க எல்லாரும் ஊழியக்காரங்க. ஒவ்வொரு ஊழியம் நம்ம செய்யணும். ஆத்ம ஆதாயம் பண்ணணும். வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுத்தணும். அதுதான் நம்முடைய ஊழியம். நம்ம சபையாராய் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படணும். இது முன்னால என்ன ஒரு ஆசையா இருந்தாலும் உலகத்தின் ஆசைகள் அதை விட்டு விடணும். முதல்ல விட்டு விடணும். விட்டு விடணும். அது உலக ஆசை, பண ஆசை வந்துட்டாலே சபைக்குள்ள இருக்க முடியாது. நல்ல தெரியும். ஆத்மா அறிவில்லாதது நல்லது. நான் ஏன் எச்சரிக்கை அந்த காரியம் சொல்றேன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம அவர் வசனத்துக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியும். நோக்கி பார்க்கணும். வசனத்துக்கு நோக்கி பார்த்தோன்னே நான் என்னத்தை சேர்த்துக் கொள்வேன். வசனத்துக்கு நடுவே நான் நோக்கி பார்ப்பேன்.
அந்த நடுக்கு நமக்குள்ள இருக்கணும், அந்த வார்த்தை நமக்கிட்ட இருக்கணும். வழியாகவே விதைக்கப்பட்ட வசனத்தை விட்டக்கூடாது, இந்த விதையை விட்டக்கூடாது. அங்கதான் பொல்லாங்க இருக்கும், பொல்லாங்கான வருவான். அந்த விதையை வழியாக விதைக்கப்பட்ட விதைகளால் நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ வந்தோம் போனோம், ஆண்டவர் வார்த்தை கேட்டோம், மாதம் ஒருமுறை அவர் பரிசுத்தப்பதை பங்கு கொள்ளணும். இதெல்லாம் அவருடைய கற்பனை கட்டளை. இதெல்லாம் எப்படி நம்ம தகுதி பண்ணணும், தகுதியாக வாழ்வதற்கு ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம முன்னேறணும் கேட்கணும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தை வாசிங்க சிஸ்டர். உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடுகளை பொய்ப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியா நான் 3 வருஷ காலமாய் இரவு பகல் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். சபையில அது வாக்குத்தத்தம் ஆனாலும் சபையில கொடுக்கிற வார்த்தையை ஆனாலும் ஒரு வார்த்தையெல்லாம் வாக்குத்தத்தம் தான். வாக்குத்தத்தம் என்பது என்ன? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர் சுயரத்தான் சம்பாதித்த தேவ சபையில எச்சரிக்கை இருக்கும், எச்சரிப்பு இருக்கும். ஆலோசனை, அந்த ஆலோசனை கேட்கும் போது ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? ஆலோசனை இல்லாத ஜனங்கள் விழுந்து போற தண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஆலோசனை கேட்டு அதுக்கு நடக்க அர்ப்பணிங்க, கேளுங்க. நான் கரெக்டான நேரத்துக்கு சபைக்கு போகணும், கரெக்டான நேரத்துக்கு நான் சபையில நான் உணவுகளை பண்ணிடணும். நான் ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க, இந்த ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் 8 மணி 8:15 வந்துட்டீங்க. என்ன வந்து ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது சொல்லிக்கொண்டே இருக்கணும். வேலைக்கு கிளம்பும்போது 8 மணிலாம் கிளம்பிடுவோம். சபைக்கு மட்டும் ஏன் லேட்டாக வரும்? இனிமேல் சபையில் இருக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுத்துனே இருக்கேன். ஏன்னா வருகை சீக்கிரமாக இருக்குது, வருகை சீக்கிரமாக ஆயத்தப்படுத்தணும். பாருங்க, இன்னொரு காரியம் சொல்றாரு, அவனும் புத்தி சொல்லிக் கொண்டது வந்த வீழ்த்துங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஆயத்தமாகுங்க. படிங்க சிஸ்டர். இப்பொழுதும் சகோதரரை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். பாருங்க, தேவ சபையில பக்தி விருத்தி அடையணும். காது நாள் கேட்டு கண்டாங்கன்னா அந்த சேனல் போய் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க மனத்திரும்ப அவங்ககிட்ட இல்லை. அவங்க சபைக்கு அவங்க சர்ச்செல்லாம் போடுற ரட்சிப்பெல்லாம் நல்லா இருக்காங்க, அழிய முடியுது. நீ சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அழியக்கூடியது. அவங்க நல்லா இருக்காங்களே அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்களை அழைத்து போகிறவர்கள் அந்த சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நாமளை குணமாக்காமலும். நல்ல புரிஞ்சுக்கொள்ள வசனத்தை குறித்து நாமளை குணமாக்காமலும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார் ஆண்டவர். மன திரும்பலனா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஆண்டவர் போயிட்டார். அவங்க போட்டாரு, அவர் போயிட்டாரு. மன திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களே ஒப்புக் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் பூமியை சுழற்றிக் கொள்ளும். சாந்த குணம் நமக்கு வேண்டும். அந்த அழகா சொல்றாரு, பக்தி விருத்தி அடைவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும்
வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையில வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு சபையில அநேகர் அம்மாவோட நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒவ்வொருவரும் ஒரு வாரம் சமையல் செய்வதற்காக அர்ப்பணிப்பாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த காரியம் நம்ம சபையில் இருக்கக்கூடாது. இது சபையுடைய காரியம். நான் ஒரு விசேஷித்த நாட்களில் திருமண நாட்கள், உங்களுடைய திருமண நாட்கள் அதுக்காக தான் செய்யணும். பர்த்டே கூட செய்யக்கூடாது. திருமண நாட்கள் கணவன் மனைவி ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்ணிக்கலாம். திருமண நாட்களில் சபையாருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், அவருக்கு டிக்கெட் கொடுக்குறோம், ஒரு உணவு கொடுக்குறோம். விசேஷித்த நாட்களில் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் சபையாருக்கு நாங்கள் அதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொருத்தனை பண்ணக்கூடாது. காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பாருங்க, ஒருவருடைய வெள்ளியாகலும் பொன்னையாகலும் வஸ்திரத்தையாகலும் நான் இச்சிக்கவில்லை. சபையோட காரியங்கள் சபையாக நடத்துவாங்க. அதுக்குண்டான நான் நியமித்திருக்கிறேன். வருகிற காணிக்கை சபைக்குண்டான காரியங்களில் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறது. சபைக்கு ஏதாவது காரியம் வாங்கினா அது விட் செய்து ஜாயின் செய்து ஒரு வேன் போன மாதத்தில் ஒரு வேன் வாங்கினாங்க. வேன் வாங்கி அதை சபைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய காரியங்களில் ஆண்டவருக்கு செய்யணும் பொறுத்தனை வேணாங்க. இல்லைண்ணா இது வேணும், நமக்கு நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், ஊழியத்துக்கு போகும்போது வேன் வேணும்னு சொல்லி மாதம் கட்ட இஎம்ஐயில் அது பெற்றுக்கொண்டு சபை காணிக்கை அல்ல. சபையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வண்டி வாங்கினால சபை காணிக்கையில் எடுத்து சேர்த்துப்பாங்க. நோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபை காணிக்கைகள் நீ கொடுக்குற தசம பாகங்கள் எல்லாம் சபைக்கென்று எல்லா காரியத்துக்காகவும் இது செலவு செய்யப்படுகிறது. வருடத்திலே நாம் அந்த பிபிஎஸ் மற்றும் வருட கடைசியில் கிறிஸ்துமஸ்க்கு உண்டான காரியங்கள், கடைசி வருஷ கடைசியில் உண்டான செலவுகள் எல்லாம் காணிக்கை கொண்டு மேலும் கொண்டு ஆண்டவர் எங்களை நியமித்திருக்கிறார். ஏன்னா இலவசமா பெற்று இலவசமா கொடுங்க, ஜனங்களுக்கு இலவசமா கொடுங்க. காணிக்கைகள் நாம் சேர்த்து வச்சு சபை காரியங்களில் இப்படி காரியங்களை செய்யணும். நாம் இப்படி காரியங்கள் செய்யணும். சபை காணிக்கை மாத்திரமல்ல, அவனுடைய கிருபையினாலே நாம் வேலை செய்கிறதில்லை. அவருக்கு என்று ஒரு தொகையை ஏற்படுத்தி என்னுண்டான தசமபாகங்களை எடுத்து வைத்து அதுண்டான காரியங்கள் ஒருத்தர் நடத்தி கொண்டு அந்த சொல்ற அந்த வார்த்தை தான். ஒருவருடைய வெள்ளையாகலோ பொன்னையாகலோ வஸ்திராகலோ அது நிச்சயிக்கவில்லை. இன்றைக்கு சபைகளிலே நீங்கள் சபைகளை காணி கொடுத்தாலும் ஆசிரியப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை, வார்த்தைக்கு இடம் இல்லை. கொடுக்கிற தசமபாகம் ஆண்டவர் காரியங்களுக்காக செலவு செய்யப்படுகிறது. ஆண்டு ஊழியமா அந்த ஊழியத்துக்கு எவ்வளவு செலவாக பரவாயில்ல, நம்ம செலவு செய்யணும் பருவம். இப்படிதான் ஊழியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, இன்னொரு வார்த்தை பாருங்க, படிக்கிறாங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கையிலே வேலை செய்தது. 9 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில உலக காரியங்களில் இது 9 மாதம் கடைசி மாதங்கள் வேலை செய்யுது. ஏன் இப்ப கூட நான் எழுதி கொடுத்துருவேன். அங்கே அந்த அலுவலகத்துக்கு போய் நான் 38 வருஷம் இந்த வருஷத்தோட 20 வயசுல போய் ஜாயின் பண்ணேன். என்ன ஜாயின் பண்ணேன்? ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணேன். ஆஃபீஸ் அட்டெண்டர் முதல்ல இருக்காங்க. அதனால தான் என்ன அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த சாட்சி சொல்லி நம்ம தேர்ச்சி முடிப்போம். அவருக்காக பிராட்வேலேருந்து எக்மோர் வரைக்கும் ஒரு டூ வீலர் சைக்கிள் பிஎஸ்எஸ்எல்ஆர் வாங்கி கொடுத்தாங்க. பிஎஸ்எஸ்எல்ஆர் எனக்கு தான் அந்த அலுவலகத்தை முதல் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சைக்கிள் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் ஓட்டி கொண்டு பயங்கர வெயிலாக இருக்கும், மழையாக இருக்கும். போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவார், திவாகர்
எனக்கு லஞ்சு கொண்டு வருவோம், லஞ்சு கொண்டு வரும்போது நீ சாப்பிட்டு வா, அன்னைக்கு கேட்டு சாப்பிட்டு அன்னைக்கு கேட்கு ஒரு பந்தம் ஐக்கியம் அன்னி பெரிய அவசியம். ஒரு அன்னிக்கிட்ட கேட்டு சாப்பிட்டே எனக்கு சாப்பிட முடியுமா? நான் ரொம்ப ஷைட் இருக்கேன், அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன். அண்ணன் தான் சொல்லுவாங்க, அண்ணனுக்கு சாப்பாடு கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, ரெடியாக இருக்கு இவா சாப்பிட்டு போகலாம். வேண்டாம் நான் ஆஃபீஸில் சாப்பிட்டு சாப்பிடுவேன். அவங்க அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுவாங்க, வீட்டில் கொண்டு வரணும் ஒரு சாப்பாடு 2 டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு அப்படியே எப்படி அதான் என்ன சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் சைடிஷ்லாம் இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். இவ்வளோ நீ சாப்பிடலையா, நீ சாப்பிட்டுக்கிறேன். எஜமானின் நான் வேலைக்காரர்கள் எஜமானின் நோக்கமாக இருப்பவர்கள் அப்புறம் ரசிக்கப்படுது. ரசிப்படா எனக்கு தெரியாது. அப்போ சூழ்நிலையில கூட அந்த எஜமானின் கண்களில் கைது கிடைத்தது. கண்களை கட்டி கட்டணும். எவ்வளோ பேர் போயிட்டாங்க, எவ்வளோ பேர் மறைஞ்சு போயிட்டாங்க, எவ்வளோ பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, எவ்வளோ பேர் கம்பெனி எடுத்து போயிட்டாங்க. இது வரைக்கும் நான் அந்த கம்பெனி வேலை செய்யறேன்னா கத்தோடைய திரும்ப கரங்களை தட்டி 9ஆம் மாதத்துலேருந்து இந்த வருஷம் கடைசி டிசம்பர் மாதம் கடைசி அப்படியே அந்த அளவுக்கு வேலை செய்தால் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்காங்க. முதலாளி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, யார் விட்டாலும் திவாகர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி லேப்டாப் கொடுக்குறாங்க, வண்டி கொடுக்குறாங்க. எதுவும் வேண்டாம் சொல்கிறேன், வேண்டாம் எனக்கு வேண்டாம், எதுவும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இன்னும் 9 மாதம் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் கற்று ஊழியத்தை செய்ய போகிறேன். கற்று ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய நான் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறது, பிள்ளைகளை பற்றி கவலைப்பட, மனையை பற்றி கவலைப்படுறது. நேற்று கூட எப்படியா வந்துருக்கேன், இன்னைக்கு டைம் கூட ஓடலை. இப்படியே பஸ்ஸை குடிச்சு என் மனைவி என் பிள்ளை வந்துட்டாங்க. எதை ஏற்கிறோம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வந்துட்டாங்க, வந்து சேர்த்துட்டாங்க. என்ன சொல்றேன், கத்தை சித்தமானதான் என் மாறும் சபைக்கு. கத்தை சித்தம் இருக்கணும், சபைகள் வந்து கத்தை சித்தம் இருக்கணும். அது கைகள்னால வேலை செய்யணும். நான் அந்த சகோதரர்கள் கொடுக்கல தசம காணிக்கை வைத்து இந்த ஊழியர் நன்றி சொல்லிட்டு அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கையிலே வேலை செய்யும். முடிச்சுட்டு வந்தோடனே ஆண்டவர் கொடுக்குற இந்த என்ன சொல்றாங்க கடைசி நம்ம பெற்றுக்கொள்வது கிராஜுவேஷனோ பிஎஃப்ஓ அதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். எல்லாத்தையும் மேலாக ஆண்டவரை நடத்துவா. ஆண்டவருக்கு அவர் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே விசுவாசின் மூலமாக என் காலத்தை நான் எதுவும் பெற்றுக்கொள்ள சொல்லக்கூடாது. வேண்டாம், அந்த கைகளே செய்த வேலையினால அந்த சம்பாத்தியத்தை எனக்காக குடும்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தேவை என்ன என்பதை நீ அறிவீராங்க. நீ கொடுத்து உண்ண உணவும் உடுக்க உடையும் நீ கொடுப்பீர். அதுவே எனக்கு போதும் சொல்லி ஆண்டுக்கு பொருத்தர பண்ணிருக்க ஆண்டு நிச்சயமா செய்வார். காரணம் என்ன வேண்டாம், இது சுயரத்தால் சம்பாதித்த கர்த்தருடைய சபை. இது கரங்களை தட்டி கட்ட அடுத்த வாசி சிஸ்டர். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இதை சொன்ன பின்பு சாட்சியை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். கண்களை மூடுவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சபை கொடுத்த காரியங்களில் எங்களோட பேசுகிறார்கள். தங்கள் யாவும் காணும் என்று எதிர்த்து குத்தினாலும் காண்பார்கள் என்று சொல்கிறார்கள். சிரத்தால் சம்பாதித்து உம்முடைய தேவ சபையை தகப்படி, பெத்தேல் ஆசை சபையை தகப்படி, நீ வருகைப்பட்டு வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பணத்தை கொடுத்து ஓடாதபடி, பணம் எல்லா தீமைக்கும் மேலாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜனங்கள் கண்ணால கண்டும் காலால கேட்டும் உணராமல் இருந்தார்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்பாமல் போனார்கள் என்று சொல்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாராய் இடைப்பட்டினார்கள், இடைப்பட்டினார்கள். அவனை பார்த்து கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்கிறார்கள். சபையார் உணர்த்துகிறார்கள். நாங்கள் நன்றி செலுத்துகிறார்கள். அப்படி ஒப்புக்கொள்ளும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் கர்த்தாவே, என் தேவையை சந்திக்கிற தேவன் கர்த்தாவே, நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோபு சொன்னது போல் என் மீட்பர் உயிராக இருக்கிறார். அந்நிய கண்கள் என் சொந்த கண்களை காணும் என்று செலுத்தவும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தைப்படுத்திக் கொண்டான், ஜீவனை நஷ்டப்படுத்தினான், லாபம் என்று சொல்கிறான். ஜீவன் நஷ்டப்பட நித்திய ஜீவனை கொடுப்பதே வாக்குத்தத்தமாக இருக்கிறான். பாக்கியவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் பேரவும் மகிமைப்படுத்திய பட்டயம் அவரே என்று சொல்லி, அப்பா உம்மை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர். உம்மை தொழுதுகொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ அவனுக்கு ஆனந்தம் கொடுக்கிறீர். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். நீ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். நீ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். நீ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த கரங்களை தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம். தகப்பன், எளிமை உதவர்கள் பாக்கியவான்கள். நீ அவளுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார்கள். உயரப்படுவர் பாக்கியவான்கள். நீ அவர்கள் ஆடும் அழுகிறீர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சேர்த்துக் கொள்ளும்படியாக நீ கிருபை இருக்கிறீர்கள். நாங்கள் கூடப்பா, நாங்கள் கண்களினால் காணுவது, காதினாலே கேட்பது, வார்த்தைப்படி தகப்பது எங்களை நடத்தும்படியா, அப்படி நீ எங்களை ஆசீர்வதிக்கும்படியா தகப்பது நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியா, மன திரும்பாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா எங்களை பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். நாலு வந்து ஆறாவது கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பது தனித்தனியாக பேராக குடும்பமாக தகப்பது நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சேரத்தான் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர்வாத சபையும் சபை பிள்ளைகளையும் வருகை மட்டும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சொல்கிறார். பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையோட கல்வி காரியம், வேலை காரியம், திருமண காரியம், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக சொல்கிறார். ரத்த நம்முடைய மறைத்துக் கொள்கிறார். கேட்கிறவர் எவனும் பெற்றுக் கொள்வான் என்ற வார்த்தை, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டறியும் வார்த்தை. அப்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா, பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாக்க ஒப்புக்கொடுக்கும். அன்பு பிள்ளைகளை இதா
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்பா ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை தாத்து ஒப்புக்கொள்ளும். சகல துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏற்கிறாங்க. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆதரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னித்து போல கடனை மன்னி சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமை மகிமையும் ஏற்றெடுப்பவர்களே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வழியை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறோம்.